அத்தியாயம் 7. சாருவின் முகத்திற்கு மிக அருகில் ரத்தம் தோய்ந்த ஜெகனின் முகம். அதே வரையறுக்க முடியாத புன்னகையுடன் பதறி அடித்துக்கொண்டு எழுந்தாள் சாரு. உடல் முழுவதும் வியர்த்து விட்டிருந்தது. பதட்டத்தோடு எழுந்தவள் சில நீண்ட மூச்சுக்கள் எடுத்து தன்னை சமன் செய்து கொண்டாள். முகத்தில் அரும்பி இருந்த வியர்வை துளிகளை மெதுவாக துடைத்து கொண்டவளுக்கு மனம் சமன்படவே சற்று நேரம் பிடித்தது. கடந்த 4 வருடமாக அடிக்கடி அவளை துரத்தும் கனவுதான். முதலில் இப்படி பயமுறுத்திட்டு போயிட்டானே என்று அவன் மீது கோபமாக வந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த கோபம் அவளுக்கு தன்மீதே திரும்பிவிட்டது. காலம் சொல்லிக் கொடுத்த பாடம். சாருமா, சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னியேடா என்ற கிருஷ்ணவேணியின் குரல் அவள் நினைவுகளை கலைக்க தற்காலிகமாக தன் நினைவுகளை ஒத்தி வைத்துவிட்டு எழுந்தாள் சாருலதா. சாரு கிளம்பிக் கொண்டிருக்கும் போது அவளை தன் அறையிலிருந்து அழைத்தார் கருணாகரன். சொல்லுங்கப்பா என்று கூறிக்கொண்டே அவள் வர, ஆபீஸ் கிளம்பிட்டியா சாருமா என்றார் அவர் மெதுவாக. ஆமாம்பா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும். மாப்பிள்ள போட்டோ இன்னைக்கு புரோக்கர் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாருமா, அத பார்க்க உன்னை இருக்க சொன்னேன்டா. மெதுவாக கருணாகரன் பேச சில நொடிகள் சாரு எதுவும் பேசவில்லை. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றனே, கொஞ்சம் கேளுங்களேன்பா கெஞ்சலாக சாரு கேட்க. எனக்கும் உன் திருமணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது சாருமா. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உன் திருமணத்தை பார்க்கணும்டா. அப்பாவுக்கு அந்த பாக்கியம் கூட தரமாட்டியா சாருமா? லேசாக கலங்கிய குரலில் அவர் கேட்க. ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க என தானும் கலங்கிவிட்ட கண்களோடு தந்தை அருகில் அமர்ந்து விட்டாள் சாரு. ப்ளீஸ் சாருமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. உன் கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டா நான் மீதி நாட்களை நிம்மதியா கழிப்பேன். யாருக்கு என்ன பாவம் செஞ்சோமோ எல்லாம் அழிஞ்சிடுச்சு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மட்டும் அமைச்சு கொடுத்துட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்டா. தந்தையின் யாருக்கு செய்த பாவமோ என்ற வார்த்தையில் சாரு கண்முன் ஜெகன் முகம்தான் தோன்றியது. மீண்டும் அவனது அந்த பார்வை. இத்தனை வருடம் கடந்தும் அந்த பார்வையை நினைத்தால் உள்ளுக்குள் ஒரு குளிர் பரவுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. அதே நேரம் அவனுக்கு செய்த பாவமாகத்தான் இருக்கும் என்று தோன்றவும் தவறவில்லை. ஆம், இந்த 4 வருடத்தில் குடும்பத்தில் பட்ட அடிகளும் மனதில் ஏற்பட்டிருந்த முதிர்ச்சியும் அவள் தவறை அவளுக்கு தெளிவாக உணர்த்தியிருந்தது. அவன் மீது தான் சுமத்தியது எத்தனை கேவலமான பழி என்று புரிந்த நொடியிலிருந்து அவளும் அவனிடம் மன்னிப்பு கேட்க துடித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் அவன் அவளுக்காக வைத்திருப்பது மன்னிப்பல்ல, தண்டனை என்று அவளுக்கு தெரியாதே. உங்க இஷ்டம் போல செய்ங்கப்பா, மாப்பிள்ள உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் என்று விட்டு காலை உணவை முடித்துக்கொண்டு தன் அத்தையிடம் கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள் சாரு. பக்கத்தில் இருந்த பஸ் நிலையத்தில் வந்து பஸ் ஏறியவள் மனம் கடந்த காலத்தை தான் அசை போட்டது. இந்த 4 வருடத்தில் குடும்பத்தில்தான் எத்தனை மாற்றங்கள். ஜெகன் போன சில மாதங்களில் திடீரென்று கருணாகரனுக்கு நெஞ்சுவலி வந்தது. அன்று ஆரம்பித்தது அவர்கள் சோதனை காலம். அதிலிருந்து மீண்டு வரவே பெரும்பாடு பட்டு போயின. அவர்கள் முக்காவாசி சொத்து கருணாகரன் மருத்துவத்திலேயே போய்விட்டது. மீதி இருந்த 2-3 நிலத்தை வைத்துத்தான் ஓட்டிக்கொண்டிருந்தன. எப்படியும் சாரு படிப்பை நிறுத்தக்கூடாது என்று உறுதியாக கூறிவிட்டார் கருணாகரன். சாருவும் இருப்பதிலேயே அதிக செலவில்லாத 3 வருட கம்ப்யூட்டர் டிகிரி மட்டும் எடுத்து படித்து முடித்தாள். அதற்குள் நிலை இன்னும் மோசமானது. மழை, வெயில் என எதுவும் ஒழுங்காக இல்லாமல் விவசாயம் படு நட்டமடைய அது கருணாகரன் உடல்நிலையை மேலும் மோசமடைய செய்தது. தந்தைக்கு ஆறுதல் கூறிய சாரு குடும்ப செலவை சமாளிக்க தானே பக்கத்து ஊரில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். சென்னை போல் பெரிய ஊர்களுக்கு வேலைக்கு சென்றால் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் தான். ஆனால் கருணாகரன் தான் மறுத்துவிட்டார். எதுவானாலும் வீட்ல இருந்தே போய் வருதுனா செய் என்று அவர் கூறிவிட சாருவும் வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஊருக்கு வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். இப்போது அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்கிறார். அவளும் சென்றுவிட்டால் இன்னும் பணத்திற்கு கஷ்டமாகி விடுமே என்ற கவலை அவளுக்கு. ஆனால் அதை கருணாகரன்
கிருஷ்ணவேணி இருவருமே காதில் போட்டுக்கொள்வதாக இல்லை. எப்படியேனும் அவளை ஒருவன் கையில் சேர்த்து விட்டால் வருவதை வைத்து தாங்கள் சமாளித்துக் கொள்ளலாம் என்பதில் உறுதியாக இருந்தன. ஊரில் இருந்த ஒரு புரோக்கரிடம் சொல்லி கருணாகரன் வரன் பார்க்க தொடங்க 2 நாள் முன்புதான் ஒரு நல்ல வரன் பற்றி கூறிவிட்டு சென்றிருந்தார் புரோக்கர். போட்டோ ஒன்றுதான் இருந்ததால் யோசித்துவிட்டு முடிவு சொன்னால் மீண்டும் வந்து சாருவிடம் காட்டுவதாக சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அவளோ யாராக இருந்தாலும் தந்தை பார்த்தாலே போதும் என்ற எண்ணத்தோடு வந்துவிட்டாள். அன்று புரோக்கரும் சொன்னது போலவே வர அவரிடம் மாப்பிள்ளை பற்றிய எல்லா தகவலும் கேட்டுக்கொண்டார் கருணாகரன். தனக்கு தெரிந்த மனிதர்களிடம் கூறி கருணாகரன் மாப்பிள்ளை பற்றி விசாரிக்க யாரும் தவறாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மேலும் மிகவும் பெரிய இடம் வேறு. சாரு போட்டோ பார்த்து மிகவும் பிடித்து விட்டதால் கேட்கிறார்கள் என்று புரோக்கர் கூற அதற்கு மேல் அந்த சம்பந்தத்தை விட அவருக்கு மனம் வரவில்லை. அதனால் பெண் பார்க்க வர சொல்லி கூறிவிட்டார். அன்று மாலை சாருவிற்கு மெலிதான பட்டுடுத்தி தயார் செய்தார் கிருஷ்ணவேணி. சாருவோ மனதில் பெரிதாக எந்த கனவும் இல்லாமல்தான் தயாரானாள். கிருஷ்ணவேணி கூட மனம் கேட்காமல் பேசி பார்த்தார். கொஞ்சம் சந்தோஷமா இரு சாருமா, இப்படி சன்னியாசி மாதிரி இருக்கிற வயசா உனக்கு? ஆதங்கத்தோடு அவர் கேட்க மென்மையாக புன்னகைத்த சாரு, சந்தோஷமா தான் இருக்கேன் அத்தை என்றாள். அவளது மெலிதான புன்னகை பார்த்து கிருஷ்ணவேணிக்கு மனதிற்குள் வலித்தது. எப்படி இருந்த பொண்ணு இப்போன்னா மனம் விட்டு சிரிக்க கூட மாட்டேங்கிறாளே. கடவுளே, கல்யாணத்துக்கு பிறகாது குழந்தை வாழ்க்கை நல்லபடியா அமையணும் என மனதார வேண்டிக் கொண்டவருக்கு அப்போது தெரியவில்லை, பாவம் சாருவிற்கான சோதனை காலமே இனிதான் ஆரம்பிக்கப் போகிறது என்று. சற்று நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டனர். மாப்பிள்ளைக்கு அன்னை, அவர் தங்கை, தங்கை கணவர், மாப்பிள்ளையின் பெரியப்பா என ஒரு 4 பேர் வந்திருந்தனர். 4 பேருமே மிகவும் நல்லவர்களாகத்தான் தெரிந்தன. மாப்பிள்ளை வரலையாமா என கிருஷ்ணவேணி கேட்க, அவனுக்கு திடீர்னு ஒரு பிசினஸ் மீட் வந்துடுச்சுமா. ஆனா அவனுக்கு சாருவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் எங்களை போய் பேசி முடிக்க சொல்லிட்டான். தாமதப்படுத்த வேண்டாம்னா அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். சிறு புன்னகையோடு அவர் கூற, ஓ சரிமா என்ற கிருஷ்ணவேணியும் அதற்கு மேல் யோசிக்கவில்லை. அம்மா, நீங்க ரொம்ப வசதியானவங்கன்னு கேள்விப்பட்டா. என்னால பெருசா ஒன்னும் செய்ய முடியாது. ஏற்கனவே அவளுக்குன்னு ஒரு 30 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன். அவ்வளோதாமா முடியும். சிறு சங்கடத்தோடு கருணாகரன் கூற, நகையெல்லாம் நீங்க எதுவுமே போட வேண்டாம் சம்மந்தி. தனக்கு வரப்போற மனைவிக்கு எல்லாம் என் பையனே வாங்கி வச்சிருக்கான். நீங்க மனசார சாருவை எங்க வீட்டுக்கு அனுப்புனா போதுமானது என சிறு புன்னகையோடு அவர் கூறிவிட அவர் பதிலில் அனைவர் மனமும் நிறைந்து விட்டது. சாருவிற்குத்தான் லேசாக எங்கோ இடிப்பது போல் இருந்தது. இத்தனை தூரம் ஆசையுடன் திருமணம் செய்ய நினைப்பவன் ஏன் நேரில் கூட வரவில்லை? குறைந்தது அவளை தொடர்பு கொள்ள கூட முயற்சிக்கவில்லையே என்று சிறு உறுத்தல் இருந்தது. ஆனால் அதை சபையில் காட்ட முடியாது என்பதால் அமைதியாக நின்றாள் சாரு. அவள் மனதை மாப்பிள்ளையின் சித்தி அப்படியே படித்திருப்பார் போல. அதற்கு தகுந்தாற்போல் பேசினார். உன் நம்பர் கொடு சாருமா. ஈஸ்வரனுக்கு பொதுவா அதிக நேரம் இருக்காது. ஆனா நேரம் கிடைக்கும்போது உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னான் என்று கூறி அவள் நம்பரையும் அவர் வாங்கிவிட அவளுக்கு இருந்த சிறு உறுத்தலும் மறைந்து போனது. சாருவிற்கு பூ வைத்து சம்பந்தத்தை உறுதி செய்து கொண்டவர்கள், நிச்சயம் எல்லாம் வேண்டாம் சம்மந்தி, நேரடியா கல்யாணமே வச்சுக்கலான்னு ஈஸ்வர் சொல்லிட்டான். இங்க பக்கத்துல தான் எங்க குலதெய்வ கோவில். அங்க வச்சே அடுத்த முகூர்த்தத்துல திருமணம் வச்சுக்கலாம். நீங்க செலவை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இங்க சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட்டு சென்னையில பெருசா வரவேற்பு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகே தானே சம்மந்தி? ஈஸ்வரனின் பெரியப்பா என்று வந்திருந்த மனிதர் அனைத்தையும் கூறி கேட்க கருணாகரனுக்கு மறுக்க ஒன்றுமில்லாத காரணத்தினால் அவரும் ஒத்துக்கொண்டார். அதற்கு பின் நாட்கள் வெகு வேகமாக சென்றது. அவர்கள் கிளம்பி சென்று 2 நாளில் ஒரு புது நம்பரில் இருந்து சாருவிற்கு அழைப்பு வந்தது. யோசனையோடு அவள் போனை எடுத்து காதில் வைக்க, ஹாய், நான் ஈஸ்வர் பேசுறேன் என்ற ஆழமான குரலில் என்ன செய்வதென்று தெரியாமல் திருதிருவென்று விழித்தாள் சாரு. அதற்குள் அந்த பக்கம், சாரு இருக்கியா, ஆர் யூ தேர் என சற்று சத்தமாக கேட்க,
ஆ, இருக்கேன், சொல்லுங்க என்றாள் சாரு மெதுவாக. ஐம் சாரி சாரு, அன்னைக்கு திடீர்னு மீட் வரும்னு நினைக்கவே இல்ல. தவிர்க்க முடியாம போயிடுச்சு. உனக்கு வருத்தமாதான் இருந்திருக்கும் இல்லையா? ரியலி சாரிமா. வேலை பலம் அதிகம். அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காங்க. திருமணத்துக்கு பின் மெதுவா பழகிக்கலாம் தானே, பிளீஸ். மென்மையாக அவன் பேச பேச சாருவிற்குள் ஏதோ இனம் புரியாத உணர்வு தோன்றியது. அவன் வார்த்தைகள் கொடுத்த உணர்வா, இல்லை அவன் குரல் கொடுத்த உணர்வா? அவளுக்கு அது சுத்தமாக தெரியவில்லை. ஆனால் அவன் குரலை மறுக்க அவளுக்கு தோன்றவே இல்லை. ஒன்னும் பிரச்சனை இல்லை ஈஸ்வர் என அவள் மெதுவாக கூற, தேங்க் காட். ஓகேமா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் காலம் முழுக்க இருக்கே, நிறைய பேசுவோம். நம்ம கல்யாணத்துக்காக ஆவலா காத்திருக்கேன் சாரு, நீயும் தயாரா இரு. அவன் குரல் மென்மையாக ஒலித்தது போல்தான் இருந்தது. அதில் ஏதோ ஒரு சிறு வித்தியாசம் இருந்ததோ? ஏன் தனக்கு அப்படி தோன்றுகிறது என்று அவளுக்கே புரியவில்லை. வச்சிடுவா சாருமா என்ற அவனது குரல் அவள் சந்தேகத்தை எல்லாம் துடைத்தெறிய என்று தானும் வைத்து விட்டாள் சாரு. ஏதோ அவன் குரல் அவள் மனதின் சிறு சிறு குழப்பங்களை கூட முழுதாக துடைத்தெறிந்திருந்தது. அன்று அவளோடு அவன் பேசியதுதான். அதற்கு பின் அவனிடமிருந்து ஒரு போன் கூட வரவில்லை. சில சமயங்களில் சாப்பிட்டியா, தூங்குனியா என்பது போன்ற மெசேஜ் மட்டும் வரும். அவளுக்கும் அதுவே போதுமானதாக இருக்க அவளும் அவனை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யவில்லை. திருமணத்திற்கு முந்தைய நாள் அனைவரும் ஈஸ்வரின் குலதெய்வ கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கிக் கொண்டன. அதுவும் அவன்தான் ஏற்பாடு செய்திருந்தான். அன்றும் அவனிடம் இருந்து அதே போல் மெசேஜ் தான். வேலை காரணமாக வர தாமதமாகும், திருமணத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று அனுப்பியிருந்தான். காத்திரு சாருமா என்று சேர்த்து அவன் அனுப்பியிருக்க ஒரு சிறு புன்னகையுடன் கண்டிப்பா என்று பதிலளித்து விட்டு உறங்கிவிட்டாள் சாரு. பாவம், அவள் கடைசியாக நிம்மதியாக உறங்கப் போகும் நாள் அன்றுதான் என்று அவளுக்கு தெரியவில்லை. மறுநாள் திருமண நாளும் மிக அழகாக விடிந்தது. அவளுக்கு திருமணப்பட்டிலிருந்து அவள் அணிய வேண்டிய நகைகள் வரை அனைத்தும் மாப்பிள்ளையின் அன்னையேதான் கொடுத்தார். அதுதான் அணிய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் வேறு. அனைத்தும் அணிந்து கொண்டு சாருவை மணவரைக்கு அழைத்து வந்தபோது இத்தனை நாள் இல்லாத இனம் புரியாத படபடப்பு அவளுக்குள் ஏற்பட்டது. சாதா திருமணத்திற்கான படபடப்புதான் என்று சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒன்று அவளுக்கு பெரிதாய் உறுத்தியது. மனமெல்லாம் இனம் புரியாத பயப்பந்து உருள அதை அடக்கும் வழி கொஞ்சமும் தெரியாமல் அவள் தவித்துக் கொண்டிருக்கும் போதே அவளை மாப்பிள்ளை பக்கத்தில் அமர வைத்தன. மிகுந்த படபடப்புடன் அமர்ந்திருந்தவள் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் தலை குனிந்து அமர்ந்திருக்க, சாரு என்று அவள் காதருகில் ஒலித்த அழுத்தமான குரலில் அவளுக்கு உள்ளுக்குள் ஏனோ படபடத்தது. நிமிர்ந்து பாரு என மீண்டும் வந்த அழுத்தமான குரலில் இருந்த வித்தியாசத்தை உணர்ந்தவள் சிறு பயத்தோடு நிமிர்ந்து பார்க்க, பக்கத்தில் அமர்ந்திருந்தவனை பார்த்து திகைத்து விழித்தாள் சாருலதா. அவள் திகைப்பை ஒருவித திருப்தியோடு பார்த்தவன் முகத்தில் சிறு புன்னகை வந்து ஒட்டிக்கொண்டது. அன்று போலவே ஆளை கொள்ளும் புன்னகை. உன் வீட்டு ஆட்கள் அளவு நீ என்ன மறக்கல போலையே என நக்கலோடு அவன் குரல் ஒலிக்க, ஜெகன் என மெதுவாக முணுமுணுத்தாள் சாரு. நாட் பேட். பேர் கூட ஞாபகம் இருக்கா? மீண்டும் நக்கலாக கேட்டவன் வார்த்தைகள் அவள் மனதிற்குள் பெரும் பிரளயத்தையே ஏற்படுத்தியது. அத்தியாயம் 8. தனது அருகில் மாப்பிள்ளை என்னும் பெயரில் ஜெகனை பார்த்ததும் அவளுக்கு பெரும் அதிர்ச்சிதான். அவன் கண்களும் சிரிப்பும் தான் அவளுக்கு அவனை காட்டிக் கொடுத்தது. தன் குடும்பத்திற்கு அவனை அடையாளம் தெரியாமல் போனதற்கான காரணமும் சாருவிற்கு உடனடியாக புரிந்து போனது. அவன் தோற்றம். 4 வருடங்கள் முன்பு இந்த ஊருக்கு வந்தபோது அவன் இருந்த தோற்றமே வேறு. மீசை, தாடி எதுவும் இல்லாமல் சற்று சிறு வயது போன்ற தோற்றத்தில் இருந்தான். ஆனால் இப்போதோ அடர்ந்த தாடி, மீசைக்கிடையில் மிகவும் முதிர்ந்து இறுகிவிட்டிருந்த முகம். அவள் அவனை சுத்தமாக மறக்காமல் இருந்த ஒரே காரணத்தால் மட்டும்தான் இனம் கண்டு கொண்டாள். இல்லை என்றால் அவளும் கண்டுபிடித்திருக்க வாய்ப்பில்லை.
தனது குடும்பத்திற்கு அவனை அடையாளம் தெரியாமல் போனது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அவள் மனம் பாட்டிற்கு ஏதோ யோசித்துக் கொண்டிருக்க மற்றொரு மனமோ இப்போ இது ரொம்ப முக்கியமா என்று கேள்வி கேட்டு வைத்தது. ஆம், முதலில் அவன் ஏன் அவளை திருமணம் செய்து கொள்ள வந்து அமர்ந்திருக்கிறான்? நியாயப்படி பார்த்தா அவனுக்கு செஞ்ச தப்புக்கு அவளை அவன் கொல்ல நினைச்சிருந்தா கூட ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டாள். ஆனால் திருமணம் ஏன் இது? ஒன்றும் புரியாமல் பயத்தோடு சாரு அவனை நிமிர்ந்து பார்க்க முகத்தில் உறைந்துவிட்ட கண்களை எட்டாத அதே புன்னகையுடன் அவளை திரும்பி பார்த்தவன் மெதுவாக அவள் காதருகில் குனிந்தான். நான் அனுபவிச்சதுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி தர வேண்டாமா? அதான் என்றான். அவள் மனதை படித்தது போல கோபம் என்றில்லாமல் அடிக்குரலில் ஒருவித குரோதத்தோடு ஒலித்த அவன் குரலில் சாருவிற்கு இப்போதே முதுகுத்தண்டு சில்லிட்டது. வார்த்தைகளே வராமல் அதிர்ச்சியுடன் அவள் அமர்ந்திருக்க ஐயர் கூறிய மந்திரத்தை ஒரு பக்கம் அச்சரம் பிசகாமல் கூறிக்கொண்டேதான் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தான் ஜெகன். அவள் விழித்ததில் மேலும் அவள் புறம் குனிந்தவன், ஆமா, உன்னை பழி வாங்கத்தான் கல்யாணம் பண்றேன். முடிஞ்சா இப்போதே நிறுத்திட்டு ஓடிடு. ஆனா உன் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்தா நான் பொறுப்பில்ல. அசால்ட்டாக அவன் கூறி முடிக்கவும் ஐயர் அவன் முன் தாலியை எடுத்து நீட்டவும் சரியாக இருந்தது. அதை நிதானமாக கையில் எடுத்துக்கொண்டவன் அவள் கழுத்தருகில் கொண்டு வந்து, என்ன கட்டவா என்று நக்கலாக கேட்டுவிட்டு அவள் பதிலுக்காக காத்திருந்தான். அதாவது, உன்கிட்ட பழியா வர என்று அவள் வாயாலேயே ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போது அவளால் வேறென்ன செய்ய முடியும்? திருமணத்தை நிறுத்திவிட்டு எழுந்தால் தந்தைக்கு நெஞ்சுவலி வரப்போவது உறுதி. அவர் உயிரை பலி கொடுத்து தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள அவள் தயாராக இல்லை. அதற்குள் ஐயர் வேறு, கட்டுங்கோ தம்பி என்று குரல் கொடுக்க அவனோ அழுத்தமாக அவளைத்தான் பார்த்தான். அவள் சம்மதித்துத்தான் ஆக வேண்டும் என அவன் நினைப்பது புரிய மனதில் ஊறியிருந்த பயத்தில் கலங்கிவிட்ட கண்களுடன் அதை மற்றவர்களுக்கு காட்டாமல் தலை குனிந்து மெதுவாக தலையாட்டினாள் சாரு. அவள் சம்மதித்ததில் எப்போதும் போல் சிரித்துக் கொண்டவன், நரகத்தின் வாயிலுக்கு உன்னை அன்போட வரவேற்கிறேன் சாரு என ஒரு மாதிரி அடிக்குரலில் கூறிக்கொண்டே அவள் கழுத்தில் தாலியை கட்ட அந்த நொடி சாருவிற்குள் பெரும் பயம் மட்டும்தான் இருந்தது. இப்படி ஒரு வார்த்தையை கூறி உலகில் யாருமே தாலி கட்டியிருக்க மாட்டார்கள் என்றுதான் சாருவிற்கு தோன்றியது. இனியும் யாருக்கும் இது போல நடக்கக்கூடாது என மனதார வேண்டிக் கொண்டாள். திருமணம் முடிந்து இரு வீட்டு பெரியவர்களிடமும் ஆசிர்வாதம் வாங்கிய பின் கருணாகரன் கிருஷ்ணவேணியிடம் வந்தான் ஜெகன். மாமா, எனக்கு பிசினஸ் பார்க்கணும், இங்க இருக்க முடியாது, நாங்க உடனடியா கிளம்புறோம். கொஞ்சம் ஃப்ரீ ஆனதும் நானே சாருவா அழைச்சிட்டு வர என்று கூற அவன் கூற்றை ஏனோ அவரால் மறுக்க முடியவில்லை. என்னதான் அவன் சாதாரணமாக பேசுவது போல் இருந்தாலும் அவன் குரலில் இனம் காண முடியாத ஒரு அழுத்தம் இருந்தது. அதுவே அவரை தலையாட்ட வைத்தது. தம்பி, சாருவ நல்லா பாத்துக்கோங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எதனாலும் சொன்னா புரிஞ்சுப்பான், பாத்துக்கோங்கப்பா. பேசிக்கொண்டே வந்த கிருஷ்ணவேணியின் கண்கள் கலங்கிவிட, கவலைப்படாதீங்க, அவ இனி ஏன் மனைவி, ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன். நல்லாவே என்ற வார்த்தையில் சிறு அழுத்தம் கொடுத்து அவன் கூற அது சாருவிற்கு மட்டும்தான் புரிந்தது. அவன் தாலி கட்டியதிலிருந்து ஒவ்வொரு நொடியும் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்ற பயம்தான் அவளை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. அவள் மனதில் 1000 குழப்பங்கள். என்றோ அவள் செய்த தவறுக்கு பழி வாங்க இத்தனை வருடம் கழித்து ஏன் வர வேண்டும்? ஏன் உடனடியாக அவன் எதுவும் செய்யவில்லை? இப்போதும் திருமணம் ஏன் செய்தான்? என்ன செய்ய போகிறான்? ஒன்றுமே புரியவில்லை. அவள் குழம்பிக் கொண்டிருக்கையிலேயே மற்ற எல்லா வேலைகளும் தானாக நடந்தது. திருமண விருந்து முடிந்து அவள் வீட்டிற்கு அனைவரும் வந்து சேரும் வரை அவளுக்கு ஒன்றும் மனதில் பதியவே இல்லை. வீட்டிற்கு வந்ததும் கிருஷ்ணவேணி வேறு புடவை கொடுத்து மாற்றி வர சொன்ன போதுதான் கொஞ்சம் சுயநினைவு வர மெதுவாக அதை வாங்கிக் கொண்டு போய் மாற்றி வந்தாள் சாரு. அதற்குள் ஜூஸ் கலந்து அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்த கிருஷ்ணவேணி சாருவிடம் ஒரு டம்ளரை கொடுத்து, மாப்பிள தம்பி பின்பக்கம் போன மாதிரி இருந்ததுமா, சுத்தி பார்க்க போயிருப்பார் போல,
இத கொண்டு போய் குடுமா என்று கூற அதை வாங்கிக் கொண்டு நகர்ந்தவளுக்கு ஏதோ இடித்தது. சுத்தி பார்க்க போயிருக்கானா என யோசித்துக் கொண்டே வந்தவளுக்கு அவன் நின்ற இடத்தை பார்த்து தூக்கி வாரி போட்டது. கையில் இருந்த டம்ளர் தவற பார்க்க அதை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு நின்றாள் சாரு. அங்கிருந்த குளியல் அறைக்குள் நின்றுதான் ஏதோ ஆராய்ந்து கொண்டிருந்தான் ஜெகன். நன்றாக மேலே நிமிர்ந்து சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு வெளியே வந்தவன் சாதாரணம் போல் அவள் கையில் இருந்த ஜூஸை வாங்கிக் கொண்டே பேசினான். இங்கிருந்து பார்த்தா மரம் நல்லா தெரியுதுதான். ஆனா பார்த்த உடனேயே நான் வேற பக்கம் திரும்பிதான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேனோ தெரிஞ்சிருக்கும் இல்லையா சாரு? யோசனையோடு ஜெகன் கேட்க சாருவிற்குத்தான் அடி வயிற்றில் பிசைந்தது. அவன் சாதாரணமாகத்தான் பேசுகிறான், ஆனால் தனக்கு ஏன் இத்தனை கலங்குகிறது என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என் கேள்விக்கு பதில் வரலைனா எனக்கு கோபம் வரும் சாரு. இப்போதே என் கோபத்தோட அளவை பார்க்கணுமா? அதுவும் உன் வீட்ல வச்சே? அவளை ஆழம் பார்த்து கொண்டே அவன் கேட்க அவளுக்கோ தொண்டையில் முள் சிக்கியது போல் அடைத்து கொண்டது. வார்த்தை ஏதாவது வந்தால் அல்லவா பேச முடியும்? அவளுக்குத்தான் ஒன்றுமே வரவில்லையே. அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அதற்கு மேல் பொறுமை இல்ல போல. பதில் சொல்லு என்று அழுத்தமாக கூறிக்கொண்டே அவள் தோளை அவன் பிடிக்க அவளோ இன்னும் பயந்துதான் விழித்துக் கொண்டிருந்தாள். தோளில் இருந்த அவன் கையின் இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே போக ஒரு கட்டத்தில் கையே நசுங்கி விடுவது போல் வலி எடுக்கவும் தான் சாருவிற்கு சுய நினைவே வந்தது. என வலியில் முனகி அனிச்சை செயலாக அவள் நகர நினைக்க அவளால் தன் கையை இன்ச்சு கூட அசைக்க முடியவில்லை. அப்போதுதான் வேண்டுமென்றே அவன் அழுத்துகிறான் என்பதை புரிய முகத்தில் வலியோடு அவனை பார்த்தவளுக்கு அவன் கண்களில் இருந்த அழுத்தமே அவன் மனதை கூறியது. பதில் சொன்னால் மட்டும்தான் கையை விடுவான் என்று புரிந்துவிட மிகவும் முயன்று அவன் என்ன கேட்டான் என்று நினைவுபடுத்தி பார்த்தாள் சாரு. ஒருவாறு அவன் கேட்டது நினைவு வர பார்த்த உடனேயே தெரியும் என்று நெளிந்து கொண்டே அவள் கூற சட்டென அவள் தோளை விட்டு விட்டான் ஜெகன். ஒரு நொடி அவன் விட்ட தோளில் உயிர் வலி தோன்றி மறைந்தது. கையை தூக்கவே முடியாதோ என்னும் அளவு வலிக்க அதை லேசாக அசைத்து பார்த்தாள் சாரு. நல்ல வேளையாக வலித்தாலும் அசைக்க முடிந்தது. அவள் செயலில் அவன் முகத்தில் எப்போதும் தோன்றும் புன்னகை தோன்ற, என்ன நீ உடைச்ச கைகள் நல்ல பலமா மீண்டிருக்கா என அதே சிரிப்போடு அவன் கேட்க சாரு பதில் கூற திராணியற்று அவனையே பயத்தோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அவனும் இந்த முறை பதிலை எதிர்பார்க்கவில்லை. அவளை கடந்து உள்ளே சென்று விட்டான். அவன் சென்றதும் தான் ஒருவாறு நிம்மதியோடு மூச்சு விட்டவளுக்கு அப்போதுதான் இத்தனை நேரம் மூச்சு கூட விடாமல் நின்றிருக்கிறோம் என்றே புரிந்தது. சில நொடிகள் அவனோடு தனியாக இருந்ததற்கே இந்த நிலையா? இனி எப்படி சமாளிக்க போற? அவனோடு போய்தான் ஆகணுமா? வேறு வழியும் இல்லையே. சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து அமைதியாக யோசித்தவளுக்கு ஒரு சிறு தெளிவு மட்டும் கிடைத்தது. இந்த தண்டனை அவள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவன் தவறே செய்யாத போது மொத்த ஊர் முன்பும் அவனை அவமானப்படுத்தி அடிவாங்க வைத்திருக்கிறாள். அந்த கோபம் அவனுக்கு இருக்கத்தானே செய்யும். நியாயமான கோபமும் கூட. அதை சிறு பிள்ளை தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் என அவளே ஒதுக்கிட தயாராக இல்லை. அவள் ஒன்றும் அத்தனை குழந்தை இல்லையே, தெரிந்தேதானே செய்தாள். என்ன, அதன் வீரியம் புரியவில்லை, அவ்வளவுதான். ஆனால் தன் தவறின் வீரியம் புரிந்த நாளிலிருந்து அவள் வருந்திக் கொண்டுதான் இருக்கிறாள். அவள் வருத்தம் மட்டும் ஜெகனுக்கு பத்தும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. எதுவானாலும் சில நாட்களுக்காவது அவன் கொடுக்கும் தண்டனையில் இருந்து மீளும் வழி அவளுக்கில்லை எனும் போதும் அதை தவறுக்கான தண்டனையாக ஏற்றுக்கொள்வதே மேல் என்ற முடிவிற்கு வந்துவிட்டாள் சாரு. இப்போது ஜெகனின் முழு ரூபம் தெரியாமல்தான் அவள் முடிவெடுத்தாள். அவன் கோபத்தின் அளவை முழுதாக பார்க்கும்போது அவள் தாங்குவாளா? அன்று மாலை அனைவரும் கருணாகரன் வீட்டிலிருந்து கிளம்பின. ஊருக்கு போய் வரவேற்புக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு சொல்றேன் சம்மந்தி. உங்களுக்கு கார் அனுப்புற, நீங்க கிளம்பி வந்துடுங்க.
உடனே செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க. ஈஸ்வர் வேலை அப்படி என மென்மையாக ஈஸ்வரின் தாய் கூற கருணாகரனும் கிருஷ்ணவேணியும் நிறைவோடு வழியனுப்பி வைத்தனர் என்றால் சாருதான் குழப்பத்துடன் கிளம்பினாள். இவனது பழிவாங்கும் படலம் எதுவும் இவன் அன்னைக்கு தெரியாதா? எப்படி இத்தனை சாதாரணமாக பேசுகிறார்? அவளது குழப்பத்திற்கு சற்று நேரத்தில் தெளிவான விடையும் கிடைத்தது. கிளம்பும் முன் தந்தையிடமும் அத்தையிடமும் தனியாக வந்த சாரு, அப்பா உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. அத்தை, நீங்களும் அப்பாவை பாத்துக்கிட்டு உங்களையும் பாத்துக்கோங்க. மனதில் இருந்த அலைப்புறுதல், பயம் எல்லாம் மறைத்து கொண்டு முயன்று சாதாரணமாக பேசினாள் சாரு. நாங்க பாத்துக்கிறோம் சாருமா, நீ போற இடத்துல நல்லபடியா இருடா. பெரிய இடமா இருந்தாலும் நல்ல மனுஷங்களாதான் இருக்காங்க. உடனே கிளம்புறது தான் கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கோமா. கிருஷ்ணவேணியும் கருணாகரனும் மாறி மாறி கூற அனைத்தையும் முயன்று வரவழைத்த முறுவலோடு கேட்டுக்கொண்டிருந்தாள் சாரு. அவன் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டுமா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாததற்கு அவன் செய்த செயலின் வழியே இன்னும் ஆறவில்லை. இன்னும் அவன் மனம் மாறும் முன் என்னவெல்லாம் ஆகப் போகிறதோ என புது பயம் தோன்ற இப்போதைக்கு அதை ஒத்தி வைத்துவிட்டு தன் குடும்பத்திடமிருந்து விடை பெற்றாள் சாரு. வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஜெகன், சாரு ஒரு காரிலும் மற்ற உறவினர்கள் ஒரு காரிலும் கிளம்பினர். ஜெகன் தான் கார் ஓட்டிக்கொண்டு வந்தான். அவன் அருகில் அமர்ந்து வந்த சாருவிற்குத்தான் ஒவ்வொரு நொடியும் மனம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. ஊரை விட்டு நன்கு தள்ளி புறவழி சாலை வந்ததும் ஒரு இடத்தில் காரை ஓரம் கட்டினான் ஜெகன். அதில் சாரு அவனை கேள்வியாக பார்க்க, இறங்கு, உனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குமே, அதுல பாதி இப்ப தீந்துடும் என்று கூறிவிட்டு அவன் இறங்கிவிட ஒன்றும் புரியாவிட்டாலும் நிச்சயம் எதுவும் நல்லதில்லை என்று மட்டும் புரிய அமைதியாக இறங்கினாள் சாரு. அவளையும் அழைத்து கொண்டு அவன் நடக்க அப்போதுதான் அவன் காருக்கு பின்னால் அவன் சொந்தங்கள் வந்த காரும் நிற்பதை கவனித்தாள் சாரு. அவன் வந்ததுமே அவனது பெரியப்பா என்று சொல்லிக் கொண்டவர் வேகமாக இறங்கி அவன் அருகில் வந்தார். என்ன தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டோமா? உங்களுக்கு சந்தோஷம்தானே என 32 பல்லையும் காண்பித்து கொண்டு கேட்க, சற்று நேரம் முன்பு வரை கம்பீரமாக இருந்த மனிதர் இப்போது குலைந்ததில் மேலும் மகன் எப்படி தம்பி ஆனான் என்ற குழப்பத்திலும் அவள் விழிக்க அதற்கான பதிலை ஜெகன் கூறினான். எல்லாரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிங்க என்றவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு செக் எடுத்து நீட்டி, இதுல சொன்னதை விட அதிக பணமே எழுதியிருக்க. முக்கிய நடிகர்கள் உங்க 4 பேருக்கு, அப்புறம் இன்னைக்கு வந்த துணை நடிகர்கள் எல்லாருக்கும் கொடுத்துடுங்க என்று கூற அதற்குள் அவனுக்கு அன்னையாக நடித்த பெண்மணியும் இறங்கி வந்தார். தம்பி, வேற ஏதாவது வாய்ப்பு வந்தாலும் சொல்லுங்க, நல்லா பண்ணி கொடுத்துடுவோம் என அவரும் கூற, கடவுளே, அன்னையும் நடிப்பா என்றிருந்தது சாருவிற்கு. மொத்தத்தில் அவள் மீதான அவன் கோபம் தவிர இந்த திருமணத்தில் எதுவுமே உண்மை இல்லை என்று புரிந்து போனது சாருவிற்கு. இது எங்க போய் முடிய போகுதோ என்ற பயம் நொடிக்கு நொடி அவளுக்கு அதிகரித்து கொண்டே போனது. என்னதான் தண்டனையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வீராப்பாக முடிவு செய்து கொண்டாலும் மனம் தாங்கவும் ஒரு வரையறை இருக்கு இல்லையா? இப்படி ஒரே அடியாக அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்தால் அவளும் எப்படி தாங்குவாள்? யாரென்றே தெரியாத ஒருவனுடன் திருமணம். அவனோ அவளால் பாதிக்கப்பட்டவன். அவன் குடும்பம் என்று அவன் அறிமுகப்படுத்தியவர்களும் எல்லாருமே பொய். இத்தனையும் சேர்ந்து யோசிக்கும் போது அவளது தைரியமெல்லாம் போன இடம் தெரியாமல் பயம்தான் வந்தது. அத்தியாயம் 9. அவர்களை அனுப்பிவிட்டு காரை எடுத்த ஜெகன் அதற்கு மேல் எங்கும் வண்டியை நிறுத்தவில்லை. வீட்டிலேயே உணவை முடித்துக்கொண்டு கிளம்பியதால் அதற்கு மேல் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. புறவழி சாலையில் அவன் கையில் கார் முழு வேகத்தோடு சீறிப்பாய அந்த வேகமே அவன் மனதின் கோபத்தின் வெளிப்பாடுதானோ என்று தோன்ற சிறு பயத்தோடு அமர்ந்து வந்தாள் சாரு. இருவருக்குள்ளும் எந்த பேச்சும் இல்லை. என்ன பேச வேண்டும் என்று சாருவிற்கு தெரியவில்லை என்றால் ஜெகனோ அவள் பக்கம் திரும்ப கூட விருப்பமில்லை என்பது போல ரோட்டிலேயே கண் வைத்து கொண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தான். எத்தனை நேரம் சும்மாவே இருக்க முடியும்? இரவு கவிழ்ந்த பின் சற்று நேரத்தில் சாருவின் கண்கள் தானாக சொருகியது.
காருக்குள் இருந்த மிதமான ஏசியும் வெளியில் இருந்த வேகம் உள்ளே தெரியாமல் இருந்ததில் தன்னை அறியாமல் தூக்கம் கண்களை சொருக அப்படியே கண்களை மூடி சாய்ந்து விட்டாள் சாரு. சில நொடிகள்தான் இருக்கும். திடீரென காருக்குள் சத்தமாக ஒலித்த ஒரு குத்து பாடலில் தூக்கி வாரி போட்டு எழுந்தாள். முதலில் ஒன்றுமே புரியாமல் விழித்தவள் ஒருவாறு சுதாரித்து ஜெகனை பார்க்க சரியாக அதே நேரம் அவனும் அவளை பார்த்தான். மகாராணி, சொகுசா தூங்கத்தான் நான் கார் ஓட்டிட்டு வரேனா? அடிக்குரலில் அவன் கேட்க, சாரி, தன்னால கண்கள் சொருகிடுச்சு என்றாள் சாரு மெதுவாக. தூங்கக்கூடாது. நான் என்ன உனக்கு டிரைவரா? ஒழுங்கா முழிச்சிட்டு வா என்றவன் பாட்டை மேலும் வேண்டுமென்றே சத்தமாக வைத்துவிட்டே வண்டியை ஓட்டினான். நள்ளிரவில் சென்னை அடைந்து விட்டன. ஒரு உணவகத்தில் காரை நிறுத்தி இறங்கு என்று ஜெகன் கூற, எதற்கு ஹோட்டலுக்கு அழைத்து வந்திருக்கிறான் என்ற கேள்வியோடு அதை வாயை திறந்து கேட்கும் தைரியமற்று தன் பையை எடுத்துக்கொண்டு இறங்கினாள் சாரு. அதை திரும்பிக் கூட பார்க்காமல் ஜெகன் விறுவிறுவென முன்னால் நடக்க அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வெகு கடினப்பட்டு அவனை தொடர்ந்தாள் சாரு. ரிசப்ஷனில் கீ வாங்கிக் கொண்டு அவன் முன்னால் நடக்க எதுவும் பேசாமல் அந்த நள்ளிரவில் அவனை தொடர்வதே சாருவிற்கு பெரும் கொடுமையாக இருந்தது. அவளை ரிசப்ஷனில் இருந்த பெண் வேறு ஒரு மாதிரி பார்ப்பது போல் இருக்க முயன்று அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஜெகன் பின்னால் சென்றாள் சாரு. அவனுடனேயே அவள் அந்த அறை வரை வந்துவிட்டாள்தான். ஆனால் அதற்கு மேல்தான் அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஜெகன் வந்ததும் அங்கிருந்த பாத்ரூமிற்குள் சென்றுவிட தனது பேக்கை அங்கிருந்த மேசை மீது வைத்தவள் அந்த அறையை சுற்றி பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். நல்ல வசதியான அறை என்று பார்த்த உடனேயே தெரிந்தது. அதில் உட்கார்ந்தால் கூட அவன் என்ன சொல்லுவானோ என்ற எண்ணத்தில் அமைதியாக நின்றிருந்தாள். லேசாக ஒரு குளியலை போட்டுவிட்டு சாதா இரவு உடையை மாற்றிக்கொண்டு வந்தவன் சாரு அமைதியாக நிற்பதை பார்த்து ஒரு சிரிப்போடு அவள் அருகில் வந்தான். குட். அதுக்குள்ள என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டியே, நல்ல புத்திசாலிதான். இந்த அறையின் ஆடம்பரம் எதுவும் நீ அனுபவிக்க இல்ல. பாத்ரூம் போறதுனா போயிட்டு வந்து கீழே படு, மத்தபடி எதுவும் தொடக்கூடாது. அவளுக்கு அருகில் வந்து முகத்தில் உறைந்திருந்த அதே புன்னகையோடு கூறிவிட்டு அவன் படுத்துவிட ஒரு பெருமூச்சோடு தானும் சென்று ஃப்ரெஷ்ஷாகி வந்தாள் சாரு. அவள் அறைக்குள் வந்தபோது அறையில் ஏசியை முழுதாக போட்டு வைத்திருந்தான் ஜெகன். வேண்டுமென்றேதான் செய்திருக்கிறான் என்று வந்ததுமே அவளுக்கு புரிந்து போயிற்று. அவன் கட்டிலில் படுத்திருக்க தனது பையில் இருந்து ஒரு துண்டு மட்டும் எடுத்து கீழே விரித்து கொண்டு படுத்து விட்டாள் சாரு. அவள் மனம் முழுவதும் பயம் இருந்ததுதான். ஆனால் எதற்கும் விடை தெரியாமல் யோசித்து யோசித்து குழப்பிக்கொள்ள வேண்டாம், வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சற்று கண்ணயர முயற்சித்தாள். ஏனோ திருமணம் என்னும் பெயரில் அழைத்து வந்திருந்ததால் பெரிதாக தவறாக ஒன்றும் செய்துவிட மாட்டான் என்று சிறு தைரியம் சாருவிற்கு இருந்தது. உடல் வலிகள்தானே, தன்னால் அவன் பட்டதற்கு தானும் படுவது சரிதான் என நினைத்து கொண்டாள். ஜெகனுக்கு அவள் மனதை படிக்கும் சக்தி ஏதேனும் இருந்ததோ என்னவோ. சாரு என்று சரியாக அழைத்தான் ஜெகன். அவன் அழைப்பில் ஒரு நொடி திடுக்கிட்ட மனதை முயன்று அடக்கிக் கொண்டு சொல்லுங்க என்று சாரு கூற, கட்டிலில் ஒரு புறம் திரும்பி கையை தலைக்கு அடியில் கொடுத்து அவளை பார்த்து படுத்தவன், உன்னை பழிவாங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன், கொஞ்சமும் பயம் இல்லாம என்னோட சுத்திக்கிட்டு இருக்கியே, என்கிட்ட இருந்து தப்பி ஓடணும்னெல்லாம் தோணலையா உனக்கு? குரலில் உறைந்துவிட்ட நக்கலோடு கேட்டாலும் உண்மையாகவே அவனுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சாரு விழிக்க அவன் கண்களில் அன்று காலை அவள் பார்த்த பளபளப்பு லேசாக பரவுவது தெரிந்தது. அதில் உள்ளுக்குள் நடுங்கிவிட வேகமாக பதில் கூறினாள் சாரு. வேறென்ன செய்யறது, நீங்க ஊரை கூட்டி என்ன கல்யாணம் செஞ்சிருக்கீங்க. மேலும் உங்களுக்கு நான் பெரிய தவறு செஞ்சிருக்கேன், அதுக்கான தண்டனையா அனுபவிக்கிறது தானே நியாயம். இது சரியான பதில் இல்லையே. உனக்கு என்ன பத்தி ஒன்னும் தெரியாது, என் தண்டனை எப்படி இருக்கும்னு தெரியாது. இருந்தும் என்னோட இருக்கீன்னா நீ சொன்ன காரணத்தை தாண்டி வேற ஏதோ இருக்கு.
யோசனையோடு நிறுத்திவிட்டு அவன் அவளை பார்க்க வேறு வழி இல்லாமல் தொடர்ந்து கூறினாள் சாரு. நமக்கு திருமணம் ஆகியிருக்கு. நான் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன்ற கனவுல அப்பா இருக்காரு. அவரு இதய நோயாளி. என் வாழ்க்கை சரியில்லைன்னு தெரிஞ்சா அவரு உயிருக்கே ஆபத்தாகிடும். இதை கூறும்போது சாருவின் கண்கள் கலங்கிவிட்டது. அவனோ அதை கவனிக்காமல், அப்படி சொல்லு. சோ 2 காரணம். ஒன்னு, நான் உன்னை திருமணம் செஞ்சது. இன்னொன்னு, உன் அப்பாவுடைய உயிர். குட் என்று ஒரு மாதிரி இழுத்து கூறியவன் அதற்கு மேல் எதுவும் கூறாமல் நேராக படுத்து விட்டான். சற்று நேரத்தில் உறங்கியும் விட்டான். ஆனால் சாருவிற்குத்தான் தூக்கம் வரவில்லை. கடைசியாக அவன் சொன்ன குட் எனும் வார்த்தை அவளுக்குள் ஏதோ பெரும் பயத்தை ஏற்படுத்தியது. அதை அவன் சொன்ன விதம் அப்படி. நிச்சயம் அவள் சொன்ன பதிலில் அவனுக்கு உடன்பாடில்லை என்று அவளுக்கு புரிந்து போனது. மீண்டும் பயம். கடவுளே, இப்படி ஒவ்வொரு நொடியும் பயந்துதான் கிடக்கணுமா? ஒரே நாள்ல இப்படி என் வாழ்க்கையே கொடுமையா மாறிடுச்சே என அவள் மனம் வலித்து கதற, அனைத்தையும் மீறி அவள் லேசாக கண்ணசரவே அதிகாலை ஆகிவிட்டது. அவளை தூங்க விட்டாள். அப்புறம் அவன் எதற்கு? சரியாக அவள் தூங்கத் தொடங்கிய சில நிமிடங்களில் எழுப்பிவிட்டான். சாருலதா என்ற அவனது சத்தமான ஒரு அதட்டலிலேயே அடித்து பிடித்து கொண்டு எழுந்து விட்டாள் சாரு. சீக்கிரம் கிளம்பு. நீ இருக்க போற மாளிகையை பார்க்க வேண்டாமா? சிரித்துக்கொண்டே அவன் கேட்க, அடுத்து என்னவோ என்ற யோசனையோடு எழுந்தாள் சாரு. தனது பையிலிருந்து ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு அவள் குளியலறை நோக்கி நடக்க அவளுக்கு எதிரில் வந்து அவளை மறைத்து நின்றான் ஜெகன். அவள் கையில் இருந்த புடவையை தன் கையில் வாங்கி திருப்பி திருப்பி பார்த்தவன் அதை தூக்கி கட்டிலில் எறிந்து விட்டான். அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் சாரு விழிக்க, அவனோ எதுவும் பேசாமல் அவள் பையில் இருந்த அனைத்து புடவைகளையும் வெளியே எடுத்து எறிந்து கொண்டிருந்தான். கடைசியில் இருந்ததிலேயே ஒரு சுமாரான புடவையை எடுத்தவன், இத கட்டிட்டு வா என அவள் மீது அதை தூக்கி எறிந்துவிட்டு தான் களைத்து போட்டிருந்த உடைகளை ஒரு முறை பார்த்தான். சில நொடி புருவங்கள் சுருங்க அதை பார்த்தவன் பின் அமைதியாக எழுந்து விட்டான். சாருவோ எதுக்கு இருக்கிறதுலேயே சாதாரண புடவையை எடுத்து கொடுத்தான் என்று புரியாவிட்டாலும் அதை கேட்டு எதுவும் வாங்கி கட்டிக்கொள்ள விரும்பாமல் அமைதியாக அதை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விட்டாள். அவள் குளித்து வந்தபோது அந்த அறை சோபாவில் அமர்ந்து தனது காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ஜெகன். அவளை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவன், எல்லாத்தையும் எடுத்து வை என்று விட்டு தன் வேலையை தொடர அவளும் அமைதியாக அவன் களைத்து போட்டிருந்த துணிகளை அடுக்கினாள். சாப்பிடு என்று அவன் சொல்லாததால் அவளாக கேட்கவில்லை. இரவு சீக்கிரமே சாப்பிட்டது பசிக்கத்தான் செய்தது. ஆனால் அதை சொல்ல தன்மானம் இடம் கொடுக்காத காரணத்தால் அமைதியாகவே இருந்தாள் சாரு. ரொம்பதான் அழுத்தம். திடீரென ஒலித்த ஜெகனின் குரலில் திரும்பியவள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, பசிக்கலையா என்றான் ஜெகன் எந்த உணர்வும் காட்டாமல். பசிக்குதுதான் என மறைக்காமல் கூறியவள் மறந்தும் நானும் சாப்பிடவா என்று கேட்கவில்லை. அவள் பதிலில் லேசாக சிரித்து கொண்டவனும் அவளை உண்ண சொல்லவில்லை. அவள் அனைத்தையும் எடுத்து வைக்கவும் அவன் உண்டு முடிக்கவும் சரியாக இருக்க, போகலாம் என்று கிளம்பிவிட்டான் ஜெகன். மீண்டும் கார் பயணம். சற்று நேரத்தில் ஒரு பெரிய வீட்டின் முன் காரை நிறுத்தினான் ஜெகன். இதுதான் என் வீடு என்று ஜெகன் கூற எந்த பதிலும் கூறாமல் வீட்டை பார்த்தாள் சாரு. இத்தனை நேர அனுபவமே அவன் தன்னை இங்கே அழைத்து போக போவதில்லை என அவளுக்கு உணர்த்தியிருந்தது. நல்லா இருக்கு இல்லையா என்ற அவன் குரலில் ஆம் என்று தலையாட்ட, இங்க வர தகுதி என் மனைவிக்குத்தான் இருக்குது, உனக்கில்ல. சோ போவோம் அழுத்தமாக கூறிவிட்டு அவன் வண்டியை எடுத்துவிட இப்போது ஒன்றும் புரியாமல் திகைத்து விழித்தாள் சாரு. என்ன சொல்கிறான்? அவளை காயப்படுத்தவென்று பேசுகிறானா, இல்லை வேறு ஏதுமா? ஒன்றும் புரியவில்லை. மொத்தத்தில் சில நொடிகள் கூட அவள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று வேண்டுமென்றே செய்கிறான் என்று மட்டும் அவளுக்கு புரிந்தது. அடுத்து அவன் வண்டியை நிறுத்தியது ஒரு சிறிய துணிக்கடை முன். இரு வர என்று விட்டு இறங்கி சென்றவன்
வரும்போது அந்த கடையிலிருந்து ஏதோ வாங்கி வந்திருந்தான். தனது கையில் இருந்த பைகளை அவளிடம் நீட்டியவன், இதுல இருக்க புடவைகளை மட்டும்தான் இனி நீ அணியணும். நீ இருக்க போற இடத்துக்கு நீ வச்சிருக்கிற எதுவும் சரிபட்டு வராது என அழுத்தமாக கூற அவளால் எப்போதும் போல் விழிக்கத்தான் முடிந்தது. ஆனால் அவன் அழைத்து சென்ற இடத்தை பார்த்தபோது அவன் கூறியது புரிந்து போனது. மேலும் 1 மணி நேர பயணத்தில் ஊரை விட்டு தள்ளி மிகவும் ஜன நெருக்கடி நிறைந்த குப்பம் போன்ற ஒரு இடத்திற்கு அருகில் கார் வந்து நின்றது. ரோட்டில் காரை நிறுத்திவிட்டு ஜெகன் இறங்க அவளும் அனிச்சை செயலாய் இறங்கினாள். பையை எடுத்துக்கோ, உன் மாளிகை இங்கதானே இருக்குது என சாதாரணமாக ஜெகன் கூற கண்ணுக்கு நேராக இருந்த இடத்தை பார்த்து மீண்டும் ஒரு முறை தூக்கி வாரி போட்டது சாருவிற்கு. அந்த இடம் அத்தனை கொடுமையாக இருந்தது. இயற்கையுடன் ஒன்றி வளர்ந்த சாருவிற்கு அந்த இடத்தை பார்க்கும் போதே என்னவோ செய்தது. அங்கு ரோடு என்ற ஒன்றை காணவே இல்லை. வெறும் குண்டும் குழியும் சேரும் சகதியும் தான். வரிசையாக சிறு சிறு குடிசைகள், ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகள் என்று மிகவும் நெருக்கி நெருக்கி இருந்தது. கடவுளே, இங்க எப்படி வாழ்றாங்க பாவம் என மனம் தானாக நினைக்க, அப்போது தன்னையே இங்குதான் தங்க வைக்க கணவன் அழைத்து வந்திருக்கிறான் என்று சாருவிற்கு உரைத்தது. அதில் அவள் அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் முகத்திலோ திருப்தியுடன் கூடிய ஒரு புன்னகை. அவ்வளவுதான். இந்த புன்னகை அவளை வீழ்த்துவதற்காக அவனிடமிருந்து வருவது. இனி பேசி பிரயோஜனம் இருக்காது என்று ஒரு நாள் அனுபவத்திலேயே உணர்ந்திருந்தாள் சாரு.